பிக்குகள் வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் வராத மதவாதத்தை கிளறி விட்டது ராமநாச்சுனா. அதில் பிக்கு வந்து 9 ஏக்கர் காணி கேட்கிறாராம். நைனாதீவு விகாராதிபதி சொல்லியிருக்கிறார். என்னோட அவற்றை பேர்லாம் அந்த காணியும் இருக்குது. மாற்று காணியில் இந்த 3ஆம் தேதி போராட்டத்துக்கு கண்டிப்பாக விரும்பாங்க. விகாரையை வச்சுக்கொண்டு மிச்ச காணியை முதல் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாச்சுனா வந்து 2 பேரை கூட்டிக்கொண்டு கட்டப்பட்ட விகாரை மட்டும்தான் உடைச்சா தந்திர சொன்ன மாதிரி இந்த விகார பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த போராட்டம் வந்து கட்டாயம் தொடரும். திக்கா விடாம ஒரு நாளே விட்டீங்கன்னா அந்த ப்ரமோசலை கொண்டு வந்து விகாரத்தை காட்டணுமா? 2 பேர் போய் இதில் கேஸ் போட்டு வேலை இல்லை. சொத்தை நாங்கள் மீட்கிறதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட போட்டோ போட்டு தான் உங்களோட அரசியல் செய்யணும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக தையிட்டி பகுதி. குறிப்பாக சொல்லணும்னா சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரைக்கு முன்பாக தான் நிற்கிறோம். இந்த இடங்களில் நிறைய போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த காணிகளை மீட்டெடுப்பதற்காக. அந்த வகையில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த காணி உரிமையாளர்கள் எல்லாருமே அரசு அதிபரை சந்திச்சிருக்கணும். அதாவது கட்டமாக இந்த காணிகளை தங்களோட ஒப்படைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கணும். அப்போ இதில் என்ன நடந்ததுன்னா நிறைய பௌத்த பிக்கு பௌத்த மதகுரு எல்லாருமே இந்த இடங்களில் இந்த போராட்டம் செய்கிற அந்த காணி உரிமையாளருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பௌத்த பிக்கு இந்த இடங்களில் ஆதரவு கொடுத்துருக்கணும். அதோட அங்கே என்ன கதைக்கப்பட்டது, அரசாங்க அதிபரோட இந்த காணி உரிமையாளர்கள் என்னென்ன விஷயம் கதைச்சதை பற்றி தொடர்ந்து இந்த காணொளியூடாக பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த இடங்களில் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் இந்த தையிட்டி போராட்டம், அதாவது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி விகாரைக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த இடங்கள்ல உங்களுக்கு உரித்தான காணி எவ்வளவு இருக்கு, மற்றது எத்தனை பேருடைய காணியும் இருக்குது? இந்த வணக்கம், நான் பத்மநாதன் சார்ஜன். இந்த காணி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காணி அபகரிப்பால் காணி இழந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு காணி மீட்கொண்டு இருக்கிற உரிமையாளர் ஒரு ஆள். இதில் வந்து கிட்டத்தட்ட 16 பேர்ட்ட காணி, 16 பேருக்கு கூட தான் பேரும். எங்களோட கையில் வந்து கிடச்சிருக்க வந்து 16 பேர்ட்ட உறுதி காணி இருக்குது. பரப்புலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து அளவீடு வந்து பரப்புலேயே சொல்கிறோம். நான் கடந்த காலத்தில் சில அரசியல்வாதிகள் வந்து இதில் பரப்புக்கு மேற்கறக்க முடியல கதைச்சு கொஞ்சம் சில குழப்பங்கள் வருது. அப்போ நாங்கள் இதில் பரப்பில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பாவிக்கிற வந்து பரப்பு அளவு பரப்பின்படி சொல்கிறோம். கிட்டத்தட்ட 16 பேருக்குரிய காணி 150 பரப்பு கிட்ட காணி இதில் வந்து ஆகப்பட்டிருக்குது. அது வந்து சில பேர் வந்து அந்த விகாரக்காணியும் உள்ளுக்கான் இருக்குது, விகாரக்காணியை வச்சு கொண்டு விடுறோம்ன்ற தொனிலையும் வந்து கருத்துக்கள் போய் கொண்டிருக்குது. விகாரை கண்டு 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி எழுதப்பட்ட காணி வந்து இந்த தற்போது கையகப்படுத்தப்பட்ட காணியிலிருந்து விலத்தி தான் இருக்குது, வெளியிலான் இருக்குது. இப்போ தற்போது கையகப்படுத்தப்பட்ட காணி வந்து 150 பரப்பு கிட்ட காணி வந்து விகார கட்டப்பட்ட காணி வந்து 150 பரப்பு கிட்ட சுயரிக்கப்பட்ட அடைத்து வைத்து இராணுவத்தில் அடைத்து வைக்கப்பட்டு தற்போது விகாரம் கட்டப்பட்டு விகார அதிபதியாக அதில் வந்து குடியிருக்கிறேன். மற்றது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விகாரை இருக்கிறதோட சுற்றி வர எவ்வளோ காணி பிடிக்கப்பட்டிருக்குது. விகார நடுவில் இப்போ ஒரு இடத்துல ஒரு கோனரில் வந்து கட்டப்பட்டிருக்குது. அது வந்து விகார பிக்கு வந்து தங்குறதுக்குரிய இடம் வந்து அதில் விகாரையிலேருந்து ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூர இடவழியில் வந்து விகார பிக்கு தங்குறக்கூடிய மடம் இருக்குது. அதை விட இன்னொரு மரம் ஒன்று அரச மரம் நட்டுக்கணும். அது விகாரையிலேருந்து ஒரு 100-150 மீட்டர் தள்ளி கிழக்கு பக்கமாக இருக்குது. அதை விட இன்னொரு மடம் இப்போ இந்த கவர்மெண்ட்டாக கட்டப்பட்டான்னு சொல்லிடாது. இந்த கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்று கொஞ்ச நாள்லேயே உள்ளால வேலை நடந்து ஒன்று இந்த கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றிலேருந்து ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு ஓப்பன் திறந்து வைக்கப்பட்ட ஒரு மடம் ஒன்று விகாரைன்ற மேற்கு பக்கம் இருக்குது. மற்ற அதை விட அவர் சொல்லி வேணும்னா இங்கே நாங்கள் பாரம்பரியமாக இருந்து வழிபட்ட ஒரு அரச மரம் வந்து மேற்கு பக்கமாக ஒரு மூலையில் இருக்குது. அந்த இது வந்து தங்கட புராதன மரம்னு சொல்லி 2 அரச மரம் இப்போ ஒன்று நட்டிருக்கணும், அதில் ஒன்று வச்சிருக்கணும். அது வந்து 2மே தங்கட மரம்னு சொல்லி அதையும் உரிமை கொண்டாடினோம். அப்போ அப்படி எடுத்து பார்க்கல வந்து விகாரைக்குரிய காணியண்டு இப்போ அந்த டோட்டலாக இப்போ எல்லா இடமே பிரித்து கட்டி போட அவ்வளோ விகாரைக்குரிய காணியான்னு சொல்லினோம். அப்போ அதில் குழப்பம் மக்களோட காணியை எல்லாத்தையும் திக்கா காட்டி போட அவ்வளோமே விகாரக்காணின்னு தான் சொல்லிடும். அதெல்லாம் மக்கள் குழம்பிங்க. விகாரக்காணி ஒன்று ஏற்கனவே இருக்கிறபடியாக மக்கள் குழம்பினா விகாரக்காணி உள்ளுக்காகப்பட்டிருக்குது, அதுக்கெல்லாம் கட்டியிருக்கு, அதை வச்சு கொண்டு மிச்சம் முடிவினமன்ற துணிப்பொருள்லாம் கருத்தாகவே கொண்டு போய் மக்களும் அது தவறான புரிதல்லாம் இருக்கணும். ஆனால் உண்மை அது இல்லை. விகாரக்குரிய காணி வெளியில் இருக்குது. இப்போ கட்டப்பட்ட காணி திக்கா கட்டி 8 ஏக்கர் காணி பிடிச்சிருக்கணும். இதில் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ நிறைய ஆண்டுகளாக இந்த போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. இந்த போராட்டங்கள் செய்கிறது கட்சி சார்பாக இல்லை, அதாவது இந்த காணி உரிமையாளர் சார்பாக நடக்குது? இது என்ன மாதிரி இந்த போராட்டங்கள் நடக்குது? இது வந்து முன்னுக்கு போராட்டம் ஆரம்பிச்சது உங்களுக்கு 2023ஆம் ஆண்டு நாங்கள் போராட்டம் ஆரம்பிச்சினாங்க. மே மாத காலப்பதில் ஆரம்பிச்சினாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் இந்த வேற வகையில் 6 மாதம் போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் முன்னுக்கே போய் கட்டினாங்க. கட்டினதை கட்டியிருக்கிறீங்க அந்த காணி உரிமையாளர் காட்சி வந்து மிச்ச காணியை உடனடியாக விடுங்கோம். அவர் சொல்ல எல்லாம் படிப்படியாக வேலை முடியுது விடலாம்னு சொல்லி 6 மாதம் கடந்து விடையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அது ஒரு விழிப்புணர்வு போராட்டமாக ஏற்பாடு செய்ய மாட்டோம். இந்த ஃபேஸ்புக்கில் நான் வந்து அப்போ கட்சியும் இல்லை. இப்போ நான் ஒரு பேச உறுப்பினர் முன்னுக்கு வந்து நான் கட்சி சார்ந்த ஆளே இல்லை. நான் பொதுவாக
குருந்தூர் மேலே பிரச்சனையும் அப்போ பரவலாக போய் கொண்டு அப்போ குருந்தூர் மேலே பிரச்சனைக்கெல்லாம் போய் திரிகிறீங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து எங்களை கேட்க மாட்டீங்களோன்னு சொல்லி இந்த விஹாரை ஓப்பன் பண்ணுறது கிட்டவா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டேன். அதை பார்த்து அரசியல் தலைவர்கள் வந்து காய்ச்சவை அந்த போராட்டம் நாங்கள் போராட்டம் ஒழுங்குபடுத்த போகிறோம்னு சொல்லி போட்டோன்னு அரசியல் தலைவர் வந்து காய்ச்சவை. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி வந்து அந்த நேரம் தான் எனக்கு ஆக்களே தெரியாது. இந்த காண்டிவேண்டன் லோயர் காண்டிவேண்டன் வந்து காய்ச்சவர். அவே வந்து கதைக்கைகளை வந்து தயங்கி என்ன எதிர்ப்பு வருதோ என்னன்னு தெரியல வந்து காய்ச்சவை. கதைச்ச இடத்துல வந்து நாங்கள் எங்களோட உறுதியில் கொடுத்து நாங்கள் போராட்டம் செய்கிறோம், ஒரு நாளில் முடிக்கிற ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் செய்யப்படுறோம்னு சொல்லி ஆரம்பிச்சு வந்து அந்தண்டு ஆரம்பிச்சு போராட்டத்தை செய்யல ஒரு அவை போலீஸார் வந்து அடக்குமுறை பண்ணி ஒரு நாங்கள் அமைதியான விலையில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி காணியை மிச்ச காணியை விடுவிப்போம் என்ற ரீதியிலான் போராட்டம். ஆனால் வந்து அவை தங்களோட அடக்குமுறையில் வச்சு வேறு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு ஒரு போர்க்குளமாக மாறி அது வந்து 2-3 நாள் தொடர வேண்டிய நிலைமை ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்தோம் இது வந்து ஒரு ஐடியாவே இல்லை, என்னோட பிக்கு சொன்ன கதைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, முழு காணியம் ஆக்கிரமிக்க போயினம்ன்ற ரீதியில் வந்து நாங்கள் இது ஒவ்வொரு போயாதனம் இதில் வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்குது, மக்களோட காணியில் கட்டப்பட்டிருக்கிற தெளிவை தென்பதிலேருந்து அடாத்தா கொண்டுற சிங்கள மக்களுக்கு வந்து புரியப்படுத்தணுன்றக்காண்டி போயாதினத்துக்கு தான் இங்கே வரணும். இங்கே யாருமே இங்கே சிங்கள மக்கள் யாருமே இல்லை. ஒன்றில் இராணுவம் வரணும், இல்லாட்டிக்கு நேவி வரணும், போலீஸ் வரணும். அதை தவிர்த்து மக்கள் வரணும் வேண்டாம் போயாதினங்கள்லாம் கொழும்பு தென்பதிலேருந்து வரணும். அப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொண்டு வரணுன்றதுக்காண்டி தான் இந்த போராட்டம் வந்து போராட்டம் போயாதினங்களுக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் வந்து என்னென்ன முதல் நாளும் மக்கள் வரணும் அவைக்கு தெளிவுபடுத்தணுன்ற ஒரு ரீதியிலாம் நாங்கள் ஆரம்பிச்சினாங்க. அப்போ ஆரம்பிக்க மட்டும் அது கட்சி ரீதியான போராட்டம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து போராட்டம் தொடர்ச்சியாக செய்கிற அளவு கெப்பாசிட்டி மற்ற கட்சிகளுக்கு இல்லையா என்னன்னு தெரியல. எங்களோட வந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி எங்களோட கைகோத்து நிற்கிறபடியா அது அரசியல் போராட்டம்னு சொல்லினோம். இந்த காணியை வந்து விடுவிக்காமல் வச்சிருக்கிறதே அரசியல் தான். அரசாங்கம் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பிரசவ கொடுக்கல. இந்த போராட்டம் ஆரம்பிச்சு நான் நிற்கிறேன் 36 மாதம் கடந்துட்டு. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அப்போ நான் 36 மாதம் இன்னும் மேலதிகமாக 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் வலிக்கிட்டோம். அப்போ அந்த கவர்மெண்ட்லேயும் வந்து எங்களுக்கு காணி விடுறான்னு சொல்லி அப்போ இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே எங்களோட நெகோசியேட் பண்ணியிருக்கிறோம். அவையை சந்திச்சக்கூடிய ஆதாரங்களும் இருக்குது. அப்போ அவை கூட இப்போ கட்டமாக விடுவேன் இவே சொல்கிற மாதிரி தான் கட்டமாக விடணும்னு சொல்லி அவை அந்த இணக்கப்பாட்டும் பெற முன்னுக்கு இந்த ஆட்சி மாறிட்டு. அப்போ இது வந்து முழுதாக அரசியல் போராட்டம் பண்ணுற மாதிரி மக்களோட போராட்டம். ஆனால் மக்களுக்கான நீதியை அரசாங்கம் மறக்கிறது ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் அண்டேக்கில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிற ஒரு அரசியலை தான் நான் இதில் பார்க்குறேன். இன்றைய தினம் 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஜிஏ சந்திச்சிருக்கீங்க. இந்த சட்டவிரோத விகாரைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த காணி உரிமையாளர் இல்லைன்னு சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் 2 நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்குள்ள எங்களோட சந்திரசேகர் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தங்களுடைய அதாவது அனுர அரசியலில் இந்த சட்டவிரோதமான விகார கட்டுப்படையில் இதுக்கான உங்களுக்கு ஒரு தீர்வு மாற்று காணின்ற ஒரு விடயம் ஒன்று செய்து உங்களுக்கு தெரியுமா சொல்லியிருக்காரு. அப்போ இன்றைய தினம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க ஜிஏ. இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு இன்றைய தினம் நடந்த விஷயத்திற்கு தெளிவாக சொல்லுங்க. இதை நான் என்ன சொல்லணும்டா இது வந்து அவையல் வந்து அவையலுக்கு அமைச்சுக்கிடையில் அவை பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்குது. பௌத்த சாசன அமைச்சர் சொல்கிறார் இந்த காணி வந்து இன்னும் பௌத்த சாசன அமைச்சில் வந்து பதியப்படையில்லை, மக்களோட காணி என்ற உறுதிப்படுத்திட்டோம்னு சொல்லி இந்த டிசி மீட்டிங் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னுக்கு இந்த 1 மாதம் இல்லை ஒரு கிழமைக்கு முன்னுக்கு இந்த விகாராதிபதிக்கு ஒரு பதவியேற்பு விழா நடந்ததாம். அதில் அவர் கலந்து கொண்டார் இல்லையானு தெரியல. ஆனால் அதை இட்டு அவர்கிட்ட ஊடகவியலாளர் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கிற பதில் வந்து மக்களோட காணி மக்களுக்கு கொடுப்போம், விகாரைக்குரிய காணி விகாரை கொடுப்போம்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். விகாரைக்குரிய காணினா நான் திருப்பி தெளிவுபடுத்துறேன், விகாரைக்குரிய காணியை நாங்கள் ஏவப்படுத்தல, விகாரைக்குரிய காணி வெளியிலான் இருக்குது. இப்போ கட்டப்பட்டது வந்து தனியற்ற காணி. அப்போ அவற்றை கடிதம்படி பார்த்தா விகாரைக்குரிய காணி என்றால் வெளியில காணியை அவை எடுத்துக்கணும், மிச்ச காணியை விடுவோம் தான் நாங்கள் பார்க்கணும். மக்கள் மேட்டெல்லாம் மக்களோட காணி. ஆனால் அது முடிஞ்சு டிசிசி மீட்டிங்கில் அமைச்சு சொல்கிறார் விகாரைக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. தீர்மானம் எடுக்கப்பட்டது எங்களோட யார்ட்டுமே சொல்லி நாங்கள் எத்தனை அமைச்சர்கிட்ட போய் சந்திச்சிருக்கிறோம், அவர்கிட்ட குறித்த அமைச்சர்கிட்ட கூட சந்திச்சிருக்கிறோம். எங்கள் இந்த 2 ஏக்கர் காணி விட போகிறோம் தீர்வு எடுக்கப்பட்டிருக்குன்ற சொல்லி ஒரு விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொல்லல. அப்போ அவையாத்தான் நம்ம முடிவெடுத்தது. இந்த 2 ஏக்கர் காணி விடுவிக்கிற நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்ட நீங்கள் அமைச்சர் சொன்ன விடயமும் அதன் பிறகுதான் நீங்க ஜிஏ சந்திச்சு அது நடந்த 2 நாட்கள். இதுல என்ன மாற்றம் நிகழ்ந்து இப்போ இதாவது அரசியல் ரீதியா சந்திக்க போனோம் என்ன மாதிரி இந்த தொடர்பு உங்களுக்கு கிடைக்க எப்படி சந்திக்கணும்? இல்லை நாங்கள் வந்து இதில் நாங்கள் ஒரு பொது ஊடக சந்திப்பு ஒன்றுமே கொண்டாங்க 2 நாளைக்கு முன்னுக்கு ஊடக சந்திப்பு ஒன்று. அதில் வந்து நாங்கள் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை வச்சு நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே ஒரு
குற்றச்சாட்டு வச்சுனாங்க. நீங்கள் நச்சா ஒரு பௌத்த மத தலைவர் வேறு இந்த விகாராதிபதி தவிர மற்ற பௌத்த கோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பௌத்த விகாராதிபதி பிக்குகள் வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் கலைக்கணும். அப்போ அவை வந்து தீர்வு தரலாமன்ற ரீதியிலே அவ சொல்லினேன். நைனாதீவு விகாராதிபதி சொல்லியிருக்காரு. என்னோட அவற்றை பேர்லாம் அந்த காணியும் இருக்கு, 20 பிறப்பு காணியும் வந்து அவற்றை பேர்லாம் இருக்கு. அவர் தொடக்கத்திலேருந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வந்து கொண்டிருக்காரு. இந்த ஆதரவு எங்கன போராட்டம் வந்து நீதியான போராட்டம், இந்த காணி வந்து மக்களுக்கு கொடுக்கப்படணும்ன்ற ரீதியில் அவரும் இருக்கிறார். மற்ற போகந்த ராகுல தேரன் சொல்லி அவரும் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்காரு. அதோட ரதன தேரன்ற ஒரு தேரரும் ஆதரவு தெரிவித்து கொண்டு. அப்போ நாங்கள் அவ்வளோ அப்படி அவர் ஆதரவு தெரிவித்து இந்த 2-3 நாள் அந்த போராட்டம் அடக்குமுறை நடந்தது உங்களுக்கு தெரியும். பிரேச தீர்மானம் எடுக்கப்பட்டு பிரேச உறுப்பினர்கள் வேலன் சுவாமி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் பெரிய பிரச்சனை நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு மக்கள் போராட்டமாக மாறி இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு திருப்பி ஒரு வீடியோ நயனாதீவு விகாராதீவு விட்டுருந்தார், இது தன்னை யாரும் வந்து சந்திக்கல. அப்போ அந்த ரீதியில் நாங்கள் போய் மக்கள் எல்லாம் போய் அவரை சந்திச்சு அவர்கிட்ட எங்களோட உறுதியெல்லாம் காட்டி விளங்கப்படுத்தினாங்க. அவரும் அதில் வந்து ஒத்துக்கொண்டார், இதெல்லாம் கொண்ட காணி தான் விடுவிக்கணும்னு சொல்லி அவரும் ஒத்துக்கொண்டார். அப்போ நாங்கள் அது முடிஞ்சு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துனாங்க. என்னென்னா இப்படி இந்த பிக்கு இந்த விகாராதிபதி வந்து தீர்வு தரலாம்னு சொல்லி ஒரு தரம் வேற இல்லை என்ற குற்றச்சாட்டை வந்து நாங்கள் முன்னிச்சினாங்க. யாரும் அரசாங்க அதிபர் வேற இல்லை, அரசாங்கம் வேற இல்லை, ஜனாதிபதி வேற இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் வேற இல்லைன்ற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை அவர் வச்சார். அதை நாங்களும் மீடியாவில் சொல்லணும். இப்படி நீங்கள் தீர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் மக்களோட கதைக்கணும், அது சம்மந்தப்பட்ட ஆக்களோட கதைக்கணும்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் இந்த அரசாங்க அதிபரோ யாருமே கதைக்கலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சதுக்கு பிறகு இன்றைக்கு கூப்பிட்டுருக்கேன். இன்றைய தினம் இங்கே நடந்த விஷயம் என்ன? இன்றைய தினம் அவள் வந்து சொன்னது, இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு முடியல ஒரு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நாங்கள் தனியாக செய்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று வந்தபடியாக கூப்பிட்டான்னு சொல்லி தான் மீட்டிங் தொடங்கினவே. அதில் வந்து எங்கள்ட கருத்தில் கேட்டு அவை தங்கண்ட கருத்தில் சொல்லிச்சினேன். ஒரே அடியாக காணி விடுவிக்கிறது சாத்தியம் இல்லையான்னு சொல்லி சொல்லிச்சினேன். நான் என்னடா கவர்மெண்ட் அவங்களோட ரெகுலேஷன் படி கொஞ்சம் தான் இதெல்லாம் 2 பக்கம் பார்க்கணும் மாதிரி தான் அவை கதைக்கணும். எங்கள்ட பக்கம் நியாயம் வந்து நாங்கள் சொன்னது வந்து முதலாக அது கட்டப்பட்ட என்னடா அதை நயனாதீவு விகாராதிபதியும் சொல்கிறார். கட்டப்பட்ட விகாரை மட்டும்தான் உடைச்சா பிரச்சனை வரும். அதை வச்சுக்கொண்டு மிச்ச காணி எல்லாமே முழுமையாக விடுவிக்கலாம். முதற்கட்டமாக முடிவிச்சு போட்டு அது ஆட்ட காணிக்கில் வருதோ அதுக்குரிய தீர்வை பேந்து பார்க்கலாம்னு சொல்லி அந்த விகாரை சொன்ன கதையைத்தான் நாங்களும் விகாரிட்டு சொன்னாங்க. முதலாக அந்த கட்டின விகாரைக்குரிய இதை சுருக்கும். அது கிட்டத்தட்ட 4 பிறப்புல இருந்து ஒரு 5 பிறப்புக்குள்ளாம் பெறப்போகுது. அதை வச்சுக்கொண்டு மிச்ச காணி எல்லாமே ஒரு நாள்லேயே திக்கா விடாமல் ஒரு நாள்லேயே விட்டிங்கன்னா அதில் பிரச்சனை வந்து ஒரு 90% குறைஞ்சிடும். ரெண்டு கோரிக்கை தான் நாங்கள் வச்சுனாங்க. ஆனால் அவர் ஜிஏவன் சொன்னது வந்து அது வந்து சாத்தியம் இல்லை. நாங்கள் முதல் கட்டமாக ஒரு கொஞ்சம் காணியை விடுவிப்போம், 4 கட்டமாக பிரிப்போம்னு சொல்லி 4 கட்டமாக பிரித்து முதல் கட்டம் உழவு 2ஆம் கட்டம் உழவு ரெண்டு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரொபோசலை கொடுப்போம். அதை வந்து இங்கே இருக்கிற விகாராதிபதி ஏற்கிறாரா கவர்மெண்ட் ஏற்குதான்றது அடுத்த கட்டமன்றமே தான் அவர் சொன்னது. இந்த விடயம் தான் உங்களுக்கு கிடைச்ச பதில். அப்போ இது சம்பந்தமா தையிட்டு விகாரை இருக்கிற பௌத்த பிக்கு இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு பதில் தந்தவரார்? இல்லை, அவர் வந்து இப்போ எல்லாரும் பேட்டி பிடிக்கிற மாதிரி அவரும் நேற்று ஒரு ஊடகவியலாளர் 2-3 பேரை கூப்பிட்டு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த விஷயம் வந்து நாங்கள் இந்த விகார சம்பந்தமான தகவல்கள் டாக்குமெண்ட்டை வந்து நீதி அமைச்சுகளை இயங்குகிற ஒரு உணர்ன்ற அமைப்பு அவைகிட்ட வந்து நான் பாரம் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி காணி உரிமையாளர்னு சொல்லப்படுற காணி உரிமையாளர்கள் வந்து தங்கண்ட உறுதிகள் தங்களுக்குரிய டாக்குமெண்ட்டை வந்து அவைகிட்ட பாரம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு தீர்வு எட்டப்பட்டு தீர்வு கொண்டு அரசாங்கம் தருமண்டா அந்த தீர்வை ஏற்கிறான்னு சொல்லி தான் நியூஸ் வந்திருக்கு. மற்றது இந்த இடங்களில் இப்போ தற்சமயம் சோசியல் மீடியாவில் பரவி கொண்டிருக்கிற விஷயம், இந்த காணிகள் எல்லாமே தாரத்துக்கு இப்போ உங்களுக்கு இப்போ கட்டமாக தாரத்துக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இப்போ வந்து கட்டமாக தாரத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து சில பேர்ட்ட காணி வந்து ஒரு அரைப்பரப்பு காணி விடுவிக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. முக்காவாசி வந்து விடுவிச்சு ஒரு அரைப்பரப்பு முக்காப்பரப்பு காணி விடுவிக்கிற காணியும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு 30 பிறப்பு இருக்கிற காணியும் இருக்குது, 8 பிறப்பு உள்ள காணியும் இருக்குது. பார்த்து நாங்கள் போராட்டம் தொடங்கினது அந்த அரைப்பரப்பு காணியும் விடுவிக்கணும், இந்த யாருக்கு ஒரு கூட இருக்கோ அந்த பிறப்பையும் விடுவிச்சு மொத்தமாக இருக்க 150 பிறப்பு காணியும் விடுவிக்கணும்ன்றா நாங்கள் போராட்டம் தொடங்கினாங்க. அதை அதுக்கான விறகாணியை நாங்கள் விட வேண்டாம்னு சொல்லல. ஆனால் விறகாணியை விட்டு கொண்டு மிச்சத்துக்குரிய அலுவலையும் பாருங்க. ஆனால் ஒரு படிமுறையாக போகும். இந்த காணி எவ்வளோத்துக்கு விடலாம், இப்போ எத்தனை நாள் விடலாம், அடுத்த காணி எவ்வளோத்து நாள் நம்ம விடலாம்னு சொல்லி ஒரு படிமுறை தான். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கட்டமாக காணியை விடுவிச்சுட்டு இப்போ விகார இருக்கிற காணி தானே, அதுக்கு பதில் மாட்டுக்காணி தானே. இப்போ ஒரு விஷயம் ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான், அதாவது கட்டங்கட்டமாக அந்த விஷயத்தை முடிச்சுட்டு இறுதியாக விகாரை இருக்கிற காணிக்கு நாங்கள் மாட்டுக்காணியை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் உங்களோட கதை. இப்போ நீங்கள் சொன்ன பதில் இருந்தது. இல்லை, மாட்டுக்காணி அதுக்குரிய நடவடிக்கை பேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், அதுக்குரிய நடவடிக்கைன்னு பார்த்தா கேள்விக்குரிய இல்லை. அது வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்து சொல்லுவது என்னது, மக்களுடைய காணி மக்களுக்கு. இப்போ நாங்கள் எல்லா காணியும் முன்னுக்கு விடுவிச்சோம்டா அந்த குறிப்பிட்ட எல்லாருமே கேட்கிறேன், நான் ஏன் கேஸ் போடலையாண்டு இப்போ சட்டத்தை நிலைநாட்டுற கவர்மெண்ட்டா நாங்கள் முன்னுக்கு விடுவிக்கிற காணி எல்லாத்தையும் விடுவிப்போம். விடுவிச்சு ஆட்ட காணிகள் வருது அது சட்டத்தின்படி போகும்.
அப்போ நாங்களா உடைக்கணும்னு நாங்கள் கேட்கல, சட்டத்தின்படி அவை என்ன செய்யணுமோ சட்டம் எல்லாம் அட்டியாச்சு. சட்டம் வந்து அகற்றணும்னு சொன்னால் அதை அகற்ற வேலை அதை கவர்மெண்ட் பார்க்கணும். நாங்கள் அடிக்கிறது நாங்கள் உடைக்கிற வேலைக்கு நாங்கள் போடலாம். அப்போ இறுதியாக சட்டம் ஒரு விஷயம் என்று சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு மாற்றுக்காணி தான் உங்களுக்கு தீர்வு வந்து அதான் அந்த காணி உரிமையாளர் கலைக்கும். அப்போ இப்போ எல்லாருமே சேர்ந்த ஒரு போராட்டம் தானே நீங்கள் செய்றீங்க. இதுக்கு அவர்களுடைய உங்களுக்கு ஒரு கருத்து ஒன்று இருக்குங்க, எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இல்லை உண்மை இதன்படி இப்போ மாட்டுக்காணியில இந்த தரப்பு பண்ணுறது உனக்கு சொல்லணும். இப்போ மாட்டுக்காணி இப்போ இந்த பிக்கு வந்து இப்போ விகாராதிபதி வந்து அவர் இதை ஹேண்டில் பண்ணா அவர் வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா அவருக்குரிய காணி இருக்குது, அவர் ஹேண்டில் பண்ணா அவர் வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். அவர் மாட்டுக்காணி வரைக்கும் இதை தருவார், அவர் அந்த காணி தான் தர்றதுக்கு சந்தர்ப்பம். இவே மாட்டுக்காணி ஓட்டு கொண்டு எங்களை கொண்டு மெல்லாத்துலேயோ சுண்ணாத்துலையோ ஒன்று திருத்தி இல்லாதானே மாட்டுக்கான். இப்போ நீங்கள் உங்களுடைய இப்போ தற்பொழுது உங்களுடைய நடவடிக்கை சம்மதம் தெரிவித்தது இப்போ அந்த விகாரைக்கு பக்கத்தில் இருக்கிற காணிகள் எங்களுக்கு ஒரு கட்டமாக தந்தால் சரி. இந்த விஷயம் விகாரையை வச்சுக்கொண்டு மிச்ச காணியை முதல் கட்டமாக போட்டு வைக்கிறது தான். அதுக்குரிய படிமுறை தான் நீங்கள் போட்டிருக்கு, 4 படிமுறையில் பிடிவிக்கலாமான்னு சொல்லி. ஆனால் விகாரைக்கு தீர்வு தந்ததை வந்து யாருமே அவேரும் சொல்லிட, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளல. விகாரைக்கு தீர்வு இல்லை, விகாரைக்குரிய காணியை விட்டுக்கொண்டு மிச்ச காணியை விடுவிக்கிறதான் படிமுறை வேண்டும். ஆனால் அது எப்போ நடக்குமன்ற விடயம் இன்னும் சொல்லல. அப்போ இப்போ ஒரு சார்பாக இன்றைய தினம் உங்களுக்கு கதைச்சி இந்த விடயம் சொல்லியிருக்குதான். எதிர்வரும் 3ஆம் தேதி ஒரு போராட்டம் வந்து நீங்கள் ஆயத்தம் செய்றீங்க தானே? அந்த போராட்டம் நிறுத்தப்படும் என்ற விடயமும் இப்போ எல்லாருமே இல்லை, அது நாங்கள் இப்போ ஊடக அங்கே அதில் வந்து ஒரு மீடியா வந்து எங்களை பேட்டி எடுத்தது. நாங்கள் அதில் வெளியில் வாசல் டிஎஸ்ஓ கச்சேரி வாசல்லே வச்சு சொல்லிப்பட்டு வந்த நாங்கள் எங்களை காணி விடுவிக்க மாட்டோம், எங்களை போராட்டம் நடக்கும். காணி முற்றுமுழுதாக விடுவிச்சதுக்குரிய தீர்வு வேறு மட்டும் போராட்டம் நடக்கும். இப்போ இந்த இவ்வளவு ப்ரெஷர் இவ்வளவு எல்லாரையுமே வெளியில் வந்து கதைக்க வச்சது இந்த போராட்டங்கள்ல. யாருமே அணுகல் எங்கள்கிட்ட 35 மாதம் செய்கிறோம். எந்த கவர்மெண்ட் ஆக்களுமே திருப்பியும் இதில் பதவி வரும். எந்த கவர்மெண்ட் ஆக்களும் வந்து இதில் உங்களுக்கு காணி இப்படி செய்யலாம்னு சொல்லி யாருமே பதவி விட இல்லை. தங்களோட ஒரு அறிக்கையை வெளியிடல தானே. இப்போ இந்த இவ்வளோ போராட்டங்களும் செய்து கொண்டோம்னா இப்படி வரி நம்புறாங்க. மற்ற இது வந்து எனக்கு வந்து இன்னொரு சந்தேகம், இது இந்த போராட்டத்தை குழப்பறதுக்காண்டியான ஒரு வழிமுறையும் தெரியல என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. சந்திக்க வச்ச விஷயம் என்னடா இன்னும் முடிவு அதில் தங்கண்ட ஒரு இதைத்தான் சொல்லியிருக்கணும், ப்ரொபோசலை தான் சொல்லியிருக்கணும் மொழியே. அவரும் உறுதிப்பட சொல்லல இந்த காணி இன்றைக்கு விடுவோம்னு சொல்லல. இனி அந்த ப்ரொபோசலை கொண்டு வந்து விகாரத்தை காட்டணுமா, கவர்மெண்ட்டை காட்டணுமா, இனி கவர்மெண்ட் என்ன மாற்றுக்கிறது தெரிவிக்கிறதுன்றது அவருக்கே தெரியாது. அப்போ இந்த இடங்களில் உலகம் 36 மாசமா நீங்கள் இந்த போராட்டம் செய்யறீங்க. இந்த தையிட்டு விகாரை பௌத்த பிக்கு ஒரு காலமும் உங்களோட சந்திச்சு கதைக்கலையா? போராட்டத்துக்கு பிறகு சந்திக்கல. அதுக்கு முதல் நாங்களா அதான் நம்ம சொன்னோம், நாங்களா போய் சந்திச்சாங்க. அவரா வந்து கூப்பிட்டு சந்திக்க இறுதியாக நடந்த போராட்டத்துக்கு பிறகு கதைக்காது. எங்களோட கைகள் மக்களோட கைகள் நீங்கள் கதைக்கிறதுக்கு தொடர் கொண்டீங்களா? கதைக்கோணும் இல்லை என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும் விஷயம். அந்த நான் இதில் சொல்ல வரேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா வந்து 2 பேரை கூட்டிக் கொண்டே காய்ச்சிருக்கு, காணிக்காரரை கூட்டிக் கொண்டே காய்ச்சிருக்கு. அப்போ அந்த இடங்களில் இப்போ அவர்கள் ஒத்துத்தானே போயிருக்கணும் இல்லை என்ன ஒத்துக்கணும்? அவரோட என்ன விஷயத்த கதைக்க போயிருக்கோம்? அந்த காணிக்காரர் வந்து காணி விடுவிப்பு சம்பந்தம் தான் கதைக்க போயிருக்கேன். ஏன் அது பிரிச்சு போயிருக்கணும்? அது வந்து இல்லை, அது இப்போ அவ வந்து சொன்னது நீதிமன்றத்துக்கு போவோம்ன்ற மாதிரி அப்படி அந்த இதெல்லாம் போனது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது மற்றது வந்து நீதிமன்றத்துக்கு போகிறோம்டா நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது. எல்லா காணிக்கும் 2 பேர் போய் இதில் கேஸ் போட்டு வேலை இல்லை. ஒட்டுமொத்தமாக காணி போட்டோம்னா எல்லாரோடையும் கதைக்கணும், சரியான தகவலை பெறணும். இப்போ இதை பார்த்துட்டு ராமநாதன் கருத்து போடுவார். எங்கள்கிட்ட ஃபோட்டோ போட்டு எங்கள்கிட்ட உரிமை, எங்கள்கிட்ட காணி, எங்கள்கிட்ட சொத்தை நாங்கள் மீட்கிறதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோட்டோ போட்டு தான் உங்கள்கிட்ட அரசியல் செய்ய மாட்டோம், நீங்கள் செய்யுங்க. சரி, தரமாக செய்யுங்க. எங்கள்கிட்ட உரிமையை கேட்டு நான் செய்கிறேன்டா, என் குடும்பத்தையும் என் வைஃபையும் எழுத்து நீங்கள் போடுறான்டா, நீங்கள் போடுங்க. அது உங்கள்கிட்ட அரசியல். இது நாங்கள் எங்கள்கிட்ட காணி மீட்கிறதுக்கு தான் நாங்கள் இதில் நிற்கிறோம். சரிதானே? இப்போ நீங்கள் உள்ளுக்க போகிறீங்க, உள்ளுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். மற்ற நாங்கள் எப்படி அவர்கிட்ட இப்போ ஒரு ஆள் மாறி போயிட்டார். அவருக்கு இப்போ காணி போலீஸ் ஸ்டேஷன் கோப்பை போலீஸ் ஸ்டேஷன் விடுவிச்சதாம், அப்போ நான் கேஸ் போட்டால் விடலாமன்ற ஒரு ரீதியில் அவர் போயிருக்கிறார். அது போகிறது விஷயம், அது அவர்கிட்ட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர் கேஸை ஹேண்டில் பண்ணி எடுக்க போகிறேன்டா முன்னுக்கு எல்லா தகவல் எடுக்காமல் காணி ஒருக்கா சொல்கிறார் அவர். அதில் தெளிவு நீங்கள் அவர்கிட்ட வீடியோ நீங்கள் பாருங்க. அவரெல்லாம் லைவ் விட்டு அந்த வீடியோட 20 ஏக்கர் காணி பிடிச்சிருக்கிறேன். 20 ஏக்கர் காணி பிடிச்சிருக்கோம். அதில் பிக்கு வந்து 9 ஏக்கர் காணி கேட்குறாராம். 9 ஏக்கர் காணியை வச்சுக்கொண்டு மிச்ச காணி அவ்வளோதையும் போடுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கேன். ஆனால் பிடிச்சதை வந்து 8.5 ஏக்கர் தான் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதை வந்து 8.5 ஏக்கர் தான். அப்போ மற்றது அவர்கிட்ட நாங்கள் கேட்கல, நாங்கள் அவர்கிட்ட போகாமட்ட வந்து முதலாக டிசிசி மீட்டிங்கில் குழப்பினது வந்து ராமநாதன் அச்சுனா. டிசிசி மீட்டிங் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வந்திருக்கேன் அவர்கிட்ட வாயில நேராக கேள்வி கேட்டது கஜேந்திரோவர், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரோவர் பொன்னம்பலம் ஜனாதிபதிட்டு. ஜனாதிபதி இதில் கதைக்கப்பட்டுருக்கோம். அப்போ அவர் வந்து அவரே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கல, அவரை கதைக்கப்பட்டுருக்கோம். இடிக்க சொல்லி கஜேந்திரோவர் அவர் கேட்கலையே. இதில் வந்து இந்த பிஆர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னா கேட்டேன். இதுக்கு நீங்கள் பதில சொல்லுங்கன்னா கேட்டேன்.
அப்போ அது இது இடிச்சா முரண்பாடு வரும், மதவாதம் வரும்னு சொல்லி வராத மதவாதத்தை கிளறி விட்டது ராமநாச்சுன்னு. அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி அவர்கிட்ட திருப்பி போகிறது? அவர் வேறு கொள்கையில் வேறு பாதையில் போகிறேன். அப்படி இருக்கையில் நாங்கள் எங்கட காணியை கொடுத்து பறி போயிடல அது காணி. மற்றது இப்போ நாங்கள் இப்போ இது வந்து ஒரு அவர் வந்து ஒரு ப்ரப்போசலை தான் கொடுக்க போகிறேன். கச்சேரியில் வந்து நடந்த மீட்டிங்கில் வந்து இப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்குது, 4 கட்டமாக விடுவிக்கலாம்ன்ற ஒரு ப்ரப்போசலை தான் கொடுக்க போகிற வழியே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சந்திர சொன்ன மாதிரி இந்த விஆர்எஃப் பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கல, முற்றுப்புள்ளியோ இல்லாட்டி தீர்வு கொடுக்கப்படல. அதை வந்து கவர்மெண்டால் எப்படி அணுகலாம்ன்ற ஒரு தீர்வை தான் நாங்கள் முன் வச்சுக்கிறோம். அதால் வந்து நாங்களும் சொல்லிப்பட வந்தது இந்த இது காணி வந்து சகலர் கிடைக்கப்பட்டும் இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் திட்டமிட்ட மாதிரி 3ஆம் தேதி அது சில வருகுதோ இல்லாட்டி புத்த சில நிப்பாட்டினமோ அது அவையும் செய்யுது. ஆனால் போராட்டம் நாங்கள் வளமை செய்து கொண்ட அந்த போராட்டம் வந்து கட்டாயம் தொடரும் மக்களின் ஆதரவோடு. இதில் வந்து நாங்கள் அடுத்தது நாங்கள் இன்றைக்கு ஒரு எங்கள் பிரேசபையில் தீர்மானம் கொண்டு நாங்கள் பிரேசபை கூடாவும் போராட்டத்துக்கு வந்து பொது அழைப்பு விடுறதாக. இதில் வந்து நான் அனைவரையும் வந்து இதில் கட்சி பேதமின்றி தேசியத்தோடு பயணிக்கிற காணி உரிமைக்காக போராடுற அனைத்து கட்சிகளும் வந்து இதில் இணைஞ்சு கொள்ளணும்ன்ற கோரிக்கையை வச்சு கொண்டு அடுத்த வந்து எங்களுக்கு இப்போ ஆதரவு தெரிவிச்சு கொண்டே பல்கலைக்கழக மாணவர்கள் அவையும் இதில் இணைச்சு கொண்டு சகல தனியார் நிறுவனங்கள், தனியார் சிற்றூரி சங்கங்கள், மற்றது வர்த்தக சங்கங்கள், இப்படி சொல்ல போனால் கன சங்கங்கள், மீனவ சங்கங்கள், எல்லா பொது அமைப்புகள் எல்லாமே வந்து இது பொது பிரச்சனையாக பார்த்துக்கணும். உங்களோட பிரச்சனையாக பாருங்க, எங்கட பிரச்சனையை பார்க்க உங்களோட பிரச்சனையை பார்த்து கொண்டு இதுக்கு வந்து சகல ஆதரவையும் தரணுமன்ற அந்த போராட்டத்துக்கு சகல ஆதரவை தந்து இன்னும் வந்து மேலதிகமாக இப்போ இருக்கிற நிற்கந்தத்துக்கு வந்திருக்கணும். அந்த இதை வந்து இன்னும் அவைக்கு ஒரு அந்த போராட்டத்தினோட வேலை சேர்த்து இந்த வேற பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து வேலை கட்டுறதுக்கு எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளணும். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரணும். 3ஆம் தேதி போராட்டத்துக்கு கண்டிப்பாக விரும்பாங்க. 8 மணிலேருந்து போராட்டம் ஆரம்பம்.